டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் சென்னை நீலாங்கரை இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்தார். சுமார் 2.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆண்டு வரை பல்வேறு கட்சிகளுக்கு அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வந்த பிரசாந்த் கிஷோர் 2022 ஆண்டு ஜன் சுராஜ் என்கிற கட்சியை தொடங்கினார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அறிவித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் பிரசாந்த் கிஷோர். இந்நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்து பேசினார். தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் அப்போது சந்திப்பு நடைபெறவில்லை. கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் மற்றும் அவரது ஐபேக் நிறுவனம் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றிய நிலையில் விஜயை சந்தித்து உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் விஜய், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.